ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா ஹேர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி வந்து என்னோட ஹென்னா ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறோம் ஒன்றுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து வேணும். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். பட் இதில் தான் இன்னும் கொஞ்சம் அந்த அயனோட சத்தெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால இரும்பு கடாய் இது. ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் போடுவேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹென்னா பேக்கில் வந்து போட்டு வச்சுருக்க பாக்ஸு. ஸோ இதில் வந்துட்டு ஹென்னா முதல்ல தேவை நமக்கு. ஸோ உங்ககிட்ட எந்த ஹென்னா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது இப்போது இன்றைக்கி வந்துட்டு எது யூஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த வாட்டி நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹென்னா ப்ரிஷியஸ் ஹெர்ப் மிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷஹ்னாஸ் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாராஸோட ஹென்னா பவுடர் இது. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் கலரு. இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பேலன்ஸ் வந்தது நான் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இவ்வளோ தான் எனக்கு தேவையான குவான்டிட்டி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான மாதிரி தான் நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து அது இல்லைன்னா ஓகே, பட் உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹென்னா ஹேர் பேக் வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு யூடியூப்லாம் பார்ப்பேன்ல, யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஒரு யூடியூப் பார்த்து தான் இது வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது வந்து அவங்களே போட்டு 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து 3 இயர்ஸாகவே இந்த மாதிரி தான் பேக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஆனால் சிலது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவங்க ஆட் பண்ணது நான் சிலது ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க ஆட் பண்ணது சிலது எனக்கு வேணாம். லைக் எப்படின்னா, இப்போ கருவேப்பிலை போட்டிருந்தால் அவங்க போட்டிருந்தாங்க, பட் என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் அது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஹென்னா பவுட்ரு தேவை. நான் எனக்கு தேவையானதை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பீட்ரூட் ஜூஸ். இது நம்ம பீட்ரூட் அரைச்சி எடுத்த அந்த ஜூஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீ தூள் இருக்கும்ல, தேயிலை அது, அதுக்கப்புறம் காப்பி பொடி, அதுக்கப்புறம் 4 கிராம்பு வந்து போட்டு பாயில் பண்ணி எடுத்த வாட்டர் இது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அண்ட் ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். இதோட பெருசுனாலும் ஓகே தான், பட் எனக்கு குட்டி தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னமன் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஹேர் கொஞ்சம் நல்லது. ஸோ அதனால் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹென்னா பவுடருக்குள்ளே என்ன போடலாம் அப்படின்னு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன போடலாம் அப்படிங்கன்னா ஹென்னா போட்டேன். ஹென்னா போட்டதுக்கப்புறமா இது வந்துட்டு 1 ஸ்பூன் போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த சின்னமன் பவுடர் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வாங்கினா ஆல்ப்ஸ் குட்னஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா தயிர் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ தயிர் இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தாலும் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இது பாயில் பண்ணி வச்ச அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா.
இப்படி பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கும். அந்த மேலே வந்து பிளாக்காக இருக்கிறது வந்து இந்த அயனோடது தான். இந்த பிளாக் வந்து இப்படி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்திருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம வந்து எக்கு வந்து இதில் மிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் சில பேருக்கு எல்லோ அப்ளை பண்ணுறது பிடிக்காதவங்க எல்லோ வந்து நீங்கள் எடுத்துடலாம். நான் வந்து எல்லோவும் சேர்த்து தான் போடுறேன். ஸோ இதை இப்போது மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை விட பயங்கர திக்காக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ண அந்த பீட்ரூட் ஜூஸோ இல்லை அந்த டீ தூள், அந்த நம்ம பாயில் பண்ணி வச்ச டீ தூளோடதோ இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அது இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட லூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். ஸோ நான் இதோட இந்த எக்கு மிக்ஸ் பண்ணதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ ஜூஸ் ஆட் பண்ணலை. ஸோ நம்மளோட ஹென்னா பேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹேரில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இருக்கக்கூடாது, ட்ரையாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் வச்சுட்ட பிறகு நீங்கள் அதை போடாதீங்க, அது வந்துட்டு பிடிக்காது நம்ம ஹேரில். ஸோ ஹேர் பேக் வந்து நம்ம போடுறோம்ல, ஸோ நம்ம கையில் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணால் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டெயின் வந்துடும். உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு மெஹந்தி படாமல் இருக்கதை நான் வந்து க்ளவுஸ் போடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது இங்கெல்லாம் படும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்டெயின் வராமல் இருக்க எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வராது, அதுக்காக தான். அண்ட் முடியை வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு வந்து இருக்கவே கூடாது நம்ம அப்ளை பண்ணும்போது. ஸோ நான் எப்படின்னா நடுவிலேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து ஃபுல்லாக அப்படி ரவுண்ட் பண்ணி தான் வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஒரு பன் மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டர்லேருந்து எடுத்துக்கிறேன்.
இருந்ததுன்னா நம்ம ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அழுத்தி அப்ளை பண்ணுங்க இங்கே மேலெல்லாம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் இந்த பிளாஸ்டிக் ரேப் பண்ணுறது இல்லை இந்த நம்ம மாஸ்க் மாதிரி போடுவோம்ல ஹேரில், அந்த மாதிரி ஏதாச்சும் கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஒரு முடி 2 முடிலாம் முன்னாடி வந்து நிற்காது. ஸோ அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். என்கிட்ட அது இருந்தது காணும். ஸோ நான் எதாவது இருந்தால் அதுதான் போட்டு ட்ரை பண்ணணும் ஏதாவது. ஸோ அவ்வளோதான். நான் வந்துட்டு வாஷ் பண்ணுற பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னோடய ஹேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறேன். ஸோ நான் வந்து இன்னும் சீரம் எதுவுமே அப்ளை பண்ணல, ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வால்யூம் இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த இது இருக்குல்ல, இது வந்து எனக்கு கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருந்துச்சு. வந்து எனக்கு வந்துருக்கு, கொஞ்சம் வால்யூம் இருக்க மாதிரி எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சீரம் போட்டுடலாம். சீரம் போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எனக்கு கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து தின்னாக வரும், அப்படியே திக்காக வந்து அப்படியே தின்னாக வரும். ஸோ நம்ம வந்து ரெகுலராக இது வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹேர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். ஸோ ஹேர் வந்து எனக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு ட்ரைலாம் ஆக்காது. நீங்கள் வந்து சீரம் அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் வந்து ஷாம்பு போடல, ஷாம்பு போடாமல் தான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அப்போவே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் வந்து இருக்காது. ஸோ வேணால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா.